பாண்டிச்சேரியில் இவ்வளோ ஒரு அழகான சிவன் கோயில் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்தா பார்க் போல தான் இருக்குது. இது ஒர்க்கிங் டேஸ்ன்றதுனால என்னவான்னு தெரியல. விளக்கெலாம் ஏற்றுவாங்களா, கற்பூரம் ஏற்றுவாங்களான்னு தெரியல. நாங்கள் வந்திருக்கிற டைம் பார்த்தா ஒரு 5:15 இருக்கும். சுற்றி நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, நல்லா பார்க்க. பாண்டிச்சேரி ஈசிஆர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயில் பார்க்கலாம். இங்கே வந்திருக்க இடம் வந்து புதுக்குப்பம் சிவன் கோயில். பீச் ஓரத்தில் ஈசிஆர் பக்கத்தில் தான் இருக்குது. பட் ஆனால் ஈசிஆர்லேருந்து லைட்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். பீச் ஓரத்தில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ரொம்ப இயற்கையாக இருக்குது. இந்த கோயில் சிவன் கோயில் 2006 கட்டினது. அதாவது சுனாமி வந்ததுக்கப்புறம் கட்டினது இது. அப்போ கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 18 வருஷமா, 18 வருஷக்கிட்ட வருதுல்ல. 2005 ஆமாம், 18 வருஷத்துக்கிட்ட வருது. 18 வருஷத்துக்கிட்ட வருது. நல்லாயிருக்கு பார்க்க, நல்லாயிருக்கு பாருங்கள். பக்கத்தில் ஃபுல்லாக அப்படியே நடுவில் கோயில் சுற்றி பார்த்தோம்னா இந்த மரம் தான், இந்த முந்திரி, இந்த தென்னை மரம் ஃபுல்லாக இது போல் தான் இருக்குது. பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபெஸ்டிவல் டைம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த பக்கம் நாங்கள் வந்துட்டு இருக்கிறது ஒர்க்கிங் டேஸில் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பிரமிடு முறையில் கட்டியிருக்காங்க. பார்க்குறது இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் இதுமாரி தான் இந்தமாரி தான் கோயில் இருக்கும் போல் இருக்குது. எங்கேயும் இருக்காது போல் இருக்குது. இது போல் பிரமிடு எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்குது. ஆனால் உள்ளே சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளே நான் காட்டுறேன், வாங்க உள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் உள்ளே காட்டணும்னு சொன்னால் ஆனால் காட்ட முடியல, பூசாரி விடலை. அது என்னன்னு தெரியல. கேட்டு பார்த்தேன் உள்ளே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன்ட்டு, ஆனால் விடலை அவர். நெக்ஸ்ட் டைம் வேணால் ட்ரை பண்ணுறேன், ஆனால் வீடியோ எடுத்து. போகும்போது மழையை கூட்டுன்னு போகிறோம். அது நான்